Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் a good day சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விஷாரத் உத்ராதுக்கான இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள் என்னென்ன ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஆல்ரெடி நான் பிராத்மிக்ல இருந்து ராஷ்டிர பாஷா அப்புறம் பிரவீன் உத்ராத் இது எல்லாத்துக்குமே அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து நல்ல வரவேற்பு இருந்தது. இது ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எல்லாமே என்னென்ன இருக்குது அப்படின்றது ஒரே வீடியோவில் தெரிஞ்சுக்கும் போது எங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் நான் மற்ற எல்லாத்துக்குமே வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக நான் இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து விஷாரத் உத்ராதுக்கு விஷாரத் பூர்வாதுக்கு ஏன் இன்னும் பண்ணல அப்படின்னா விஷாரத் பூர்வாது வந்து நியூ சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கு நான் புக்கு இன்னும் எனக்கு கிடைக்கல. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். செகண்ட் பேப்பர் எல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே அதுதான் விஷாரத் பூர்வாதில். ஃபஸ்ட் பேப்பர்ஸ்க்கு மட்டும்தான் லெசன்ஸ் எல்லாம் மாறி இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வந்து கூடிய சீக்கிரம் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். இப்போது விஷாரத் உத்ராதுக்கு இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ விஷாரத் உத்ராத் அப்படின்னா எல்லா லெசன்ஸும் எந்தெந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது, இந்த பிளேலிஸ்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அது எப்படி பார்க்குறது, இந்த லெசன் இங்கே இருக்கா, இதில் இருக்கா, இந்த முக்கியமான விஷயங்கள் என்ன, இந்த ஜென்ரல் டவுட்ஸ் எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அது எல்லாத்துக்குமே இந்த ஒரே ஒரு வீடியோ போதும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த முக்கியமான வீடியோவை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போது நான் இதில் காட்டியிருக்கேன் இல்லையா, உங்ககிட்ட இங்கே ஷோ ஆகுது இல்லையா, அந்த எல்லா விஷயங்களும் நம்ம சேனலினுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? இப்போ எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் பேப்பருக்கு நவீன் பத்ய சைனிகா, அப்புறம் பஞ்சவட்டி, செகண்ட் பேப்பருக்கு த்ருவஸ்வாமினி, சூரியோதய, பிராச்சீன் பாரத் கா இத்திஹாஸ், அப்புறம் இதில் என்ன இருக்குது முக்கியமான விஷயம் மௌகிக் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ மௌகிக் அப்படிங்கும்போது அதற்கு தனியான பிளேலிஸ்ட் இப்போ நான் முன்னாடி உங்களுக்கு ஷோ ஆகுது இல்லையா, இந்த மாதிரி எல்லா லெசன்ஸுமே இருக்குது. ஓகேவா? முக்கியமான எல்லா லெசன்ஸுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போது நவீன் பத்ய சைனிகா அப்படின்னா அதுலேயே வந்து ஆதுனிக் காவியக்கண்டு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டு, உருது காவியக்கண்டு அப்படின்னு ஒரு தனியாக பிளேலிஸ்ட்டு. இது எல்லாமே நான் வந்து இந்த பிளேலிஸ்டினுடைய பெயர் போட்டு கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா பிளேலிஸ்ட்டுக்கான வீடியோஸ் எங்கெங்கே இருக்கோ அந்த பிளேலிஸ்டினுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் தென் வந்து எக்ஸாம் அப்ளிகேஷன், சபாவினுடைய எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்மில் எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படின்றதுக்கான பிளேலிஸ்ட்டும் இருக்குது. அண்ட் தென் வந்து இப்போ மௌகிக் அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து ஜென்ரலாக அட்டன் பண்ணணும். இப்போ பிரவீன் அப்படிங்கும்போது நீங்கள் செகண்ட் டைம் வந்து எகெயின் மௌகிக் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. இப்போ விஷாரத் உத்ராதில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மௌகிக் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா எந்தெந்த மாதிரியான ஜென்ரல் டவுட்ஸ் வரும், போய் அவங்ககிட்ட எப்படி பேசணும், எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க, எந்த மாதிரி லெசன்ஸ்லேருந்து கேட்பாங்க, நம்ம சிலபஸ் பேஸ்டு என்னென்ன மாதிரி கொஷின் கேட்பாங்க, அது போக புக் பேக்கில் இருக்கு இல்லையா லிக்காவட்கி நமுனேன்னு, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன, அதெல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள், உங்களுடைய பேர் எப்படி நீங்கள் பேசணும், உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது மௌகிக் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குது. அது போக உங்களுக்கு தோணக்கூடிய ஜென்ரல் டவுட்ஸ், இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், அப்புறம் இப்போ விஷாரத் உத்ராத் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா விஷாரத் உத்ராத் இதுவும் வந்து இங்கே நான் ஷோ ஆகிறதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். விஷாரத் உத்ராத் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி வந்து புக்கை வந்து நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு எடுத்து நீங்கள் வந்து புக்கில் என்னென்ன இருக்குது, நீங்கள் எடுத்த உடனே லெசன் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஓகேவா? எடுத்த உடனேயும் கொஷின் பேப்பரை பாருங்கள், புக்கில் ஃபஸ்ட்டு திருப்பி பாருங்கள் என்னென்ன லெவல் இருக்குது, என்னென்ன லெசன்ஸ் இருக்குது, சிலபஸ் எப்படி இருக்குது, எதை பேஸ் பண்ணி இருக்குது, என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது, நம்ம இதுக்கு முன்னாடி படித்த மாதிரி அப்படியே கண்டினியூ ஆகுதா, நம்மளுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தாட் எப்போ நமக்கு வரும் அப்படின்னா நம்ம எல்லாமே பார்த்துட்டு ஒரு கோத்ரூ பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே எல்லாமே ஓகே, இனி வந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம், இனி நம்ம படிக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு பேலன்ஸ் அப்படின்ற அந்த மைண்ட் தாட் உங்களுக்கு வருது. கொஷின் பேப்பரை வச்சு பாருங்கள். ஓகேவா? கொஷின் பேப்பரில் வந்து எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ் எங்கெங்கே இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து இந்த பிளேலிஸ்ட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பிளேலிஸ்ட்லேயும் டிப்பனி முதற்கொண்டு இஆர்சி நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து இருக்குது. எல்லா முக்கியமான விஷயங்களும் இருக்குது. அப்போ அது மாதிரி என்னென்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க, எந்தெந்த லெசன்லேருந்து இஆர்சி இப்போ ரெண்டு கொஷின் இருக்குது அப்படின்னா அந்த கொஷின் பேப்பரில் எந்த மாதிரி பேஸ் பண்ணி கேட்குறாங்க, எந்த இப்போது த்ருவஸ்வாமினிலேருந்து கேட்குறாங்களா, பஞ்சவட்டியிலேருந்து கேட்குறாங்களா, பத்யாலேருந்து கேட்குறாங்களா அப்படின்ற கொஷின் எதை பேஸ் பண்ணி வருது, எந்தெந்த லெசன்லேருந்து வருது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். அது எல்லாமே நீங்கள் கோத்ரூ பண்ணதுக்கப்புறமா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு எழக்கூடிய ஜென்ரல் டவுட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா ரிசல்ட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை, வந்ததும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகேவா? நானும் எவ்வளோ வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கேன், பட் எகெயின் அண்ட் எகெயின் சேம் கொஷின் வருது. இட்ஸ் ஓகே. ரிசல்ட் வந்து வந்ததும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே?
ஓகேவா? அது சபாவோட கையில் தான் இருக்குது, நம்ம கையில் இல்லை. ஸோ நீங்கள் தயவுசெய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஜென்ரல் சபா எக்ஸாம்ஸ் கொஷின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் ஜென்ரல் டாபிக்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து சபாவினுடைய ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸோட கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும். ஆகஸ்ட்னா ஆகஸ்ட்டு, ஃபெப்ரவரினா ஃபெப்ரவரி அப்படின்னு சொல்லி எல்லா கொஷின் பேப்பருமே இருக்கும். பிராத்மிக்லேருந்து பிரவீன் வரைக்கும் எல்லா கொஷின் பேப்பருமே இருக்கும். ஓகேவா? அது போக வேறு விஷயங்கள் என்னென்ன தோணுது, இப்போ நம்ம வந்து ரீவேல்யூவேஷன் பண்ணணும், இல்லை அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அது போக உங்களுக்கு வந்து இது சிலபஸ் மாறி இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லா டவுட்ஸுமே வந்து நான் அந்த ஜென்ரல் டாபிக் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பரை. யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காகத்தான் நான் வந்து இந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எல்லா லெவலுக்குமே நான் இந்த வீடியோ ஏன் போடுறேன் அப்படின்னா, ஒரு சிலருக்கு ப்ராப்பராக எப்படி பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணணும், எப்படி வந்து லெசன் பார்க்கணும் அப்படின்றது தெரில. இன்னொரு விஷயம், உங்களுக்கு என்ன லெசன் வேணுமோ அந்த லெசனை டைப் பண்ணிவிட்டு டுடே இஸ் ஏ குட் டே அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் நேம் போட்டிங்கனாலும் நம்மளுடைய வீடியோஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? உங்களுக்கு என்ன லெசன் வேணுமோ அந்த லெசன் ஷோ ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிசல்ட் வந்தோடனே நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்கிறேன். எல்லாருமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஸோ பயப்பட வேண்டாம். எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.